Looking to level up your skills? You are in the right place. Welcome to Golden Academy, a government-authorized and ISO-certified institute. The best in skill development for beginners, professionals, and job seekers. Let's dive into today's expert trainer session. Hello, வணக்கம் creative learners. இன்னைக்கு கிளாஸ் 3 ஃபோட்டோஷாப் ட்ரைனிங் செஷனில் பார்ட் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 செஷன் ரொம்ப இம்ப்ரெசிவாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1ல் என்னென்னலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா மூவ் டூல், மார்க்கி டூல், அண்டு அண்ட் சேவ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா? அண்ட் அதில் நிறைய பேருக்கு அந்த தியரி செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் சம் டவுட்ஸும் இருந்திருக்கும், கொஞ்சம் பயமும் இருந்திருக்கலாம். ஒரு தியரி செஷன் வச்சு எப்படி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது. வித்தவுட் ஹேண்ட்ஸ் ஆன் உங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் டவுட் அதிகமாகவும் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா ஸ்டே டியூன் அண்ட் பி கூல். இந்த செஷனில் அந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும், கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். மார்க்கி டூல் அண்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? மார்க்கி டூல் அதோட ஷார்ட் கீ எம் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டூல் பாக்ஸில் லெஃப்ட் சைடில் தெரிகிற மார்க்கி டூலை பிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மார்க்கி டூலோட கண்ட்ரோல் பார் மேலே செக் பண்ணோன்னா நம்ம ஒரு 4 ஆப்ஷன்ஸ் படிச்சிருப்போம். என்னென்ன அப்படின்னா நியூ செலெக்ஷன், ஆட் செலெக்ஷன், சப்ராக்ட் செலெக்ஷன் அண்ட் இன்டர்செக்ட். ஸோ இதை ஒன்று நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ செலெக்ஷன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு மார்க்கி வந்து ரெக்டாங்கிள் செலெக்ஷனில் இருக்கிறதுனால இப்படி தான் எனக்கு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி மூவிங்கில் இருக்கிறதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னோம், மார்ச்சிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறதில் ஒன் டைம் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். எதில் அப்படின்னா நம்ம மார்க்கி டூல் வச்சு நியூ செலெக்ஷன் பண்ணால். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணால் என்ன ஆகுது, பேக்ரவுண்டு வந்து டெலீட் ஆகுது. ஆனால் இமேஜ் டெலீட் ஆகலை. என்ன ரீசன்? ரைட் சைடில் பாருங்கள், செலக்ட் ஆகியிருக்கிறது வந்து பேக்ரவுண்டு செலக்ட் ஆகிருக்கு, இமேஜ் வந்து செலக்ட் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா மார்க்கி வந்து கரெக்டாக இமேஜில் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் லேயரில் செலக்ட் ஆகிருக்கிறது வந்து பேக்ரவுண்ட். இப்போ நான் போயிட்டு இமேஜை இப்போ பாருங்கள், இமேஜை செலக்ட் பண்ணிடுறேன், மார்க்கி செலக்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ போய் நான் ஜஸ்ட்டு டெலீட் கொடுக்குறேன். கீபோர்டில் டெலீட் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகுது, எந்த போர்ஷன் செலக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் டெலீட் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், இல்லை அதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் ரீஜன். ஸோ இதை வந்து நம்ம டார்கெட் ஏரியான்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது பேர் தான் மார்க்கி டூலோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ இதை என்ன பண்ணலாம், எனக்கு எதை தப்பாக டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அண்டு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, கண்ட்ரோல் இசட் கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு வந்துடும். அடுத்த ஆப்ஷன் ஆட் டு செலெக்ஷன். இல்லைனா நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் இல்லைனா ட்ராப் பண்ணால் அந்த ரெக்டாங்கில் என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் டூலாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து நான் மேலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், இல்லைனா ஷிஃப்ட் ப்ளஸ் பிடிச்சி இப்படி ட்ரா பண்ணிடுறேன். நியூ செலெக்ஷனில் ஒரு ரெக்டாங்கிள் தான் போட முடியும். இப்போ நான் ஷிஃப்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணுறதுனால இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஆஃப் ஆகலை, செகண்ட் பாக்ஸ் என்ன ஆகுது, ட்ரா பண்ண உடனே என்னாச்சு, இப்போ ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிடுச்சு. ஆனால் அந்த பாக்ஸ் மேலே ஒன்று ஓவர் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், அதை டச் பண்ணாமல் போகக்கூடாது. எக்ஸிஸ்டிங் பாக்ஸ் மேலே ட்ரா பண்ணால் தான் அது வரைக்கும் சேர்த்து எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ இது பேர் தான் ஆட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். ஓகே? ஸோ இந்த போர்ஷன் வந்து செலக்ட் ஆன போர்ஷன் மட்டும் எனக்கு இது வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் டெலீட் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். இந்த போர்ஷனை எனக்கு வேண்டாம். இப்போது டீசெலக்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், கண்ட்ரோல் டி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டீசெலக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த மார்ச்சிங் ஹேண்ட்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ எனக்கு திரும்ப அந்த போர்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எடிட் போய் அண்டு அப்படின்றத டீசெலக்ட் கொடுக்கலாம். இல்லைனா ஷார்ட் கீ என்ன சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் ப்ளஸ் இசட். ஸோ இதில் போய்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் இல்லைனா எடிட் போய் நம்ம அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னா டீசெலக்ட் வந்துடும், ப்ரீவியஸ் ஆப்ஷன் நமக்கு கிடச்சிரும். ஸோ மறுபடியும் கொடுத்தோன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் இசட் கொடுத்தா டெலீட் ஆனதும் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் டீசெலக்ட் கொடுத்துட்றேன், மார்ச்சிங் ஹேண்ட்ஸு ஸ்டாப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைப் சப்ராக்ட் டு செலெக்ஷன். அதர்வைஸ் கீபோர்டில் நம்ம ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம், இல்லைனா ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்னவோ கன்வெர்ட் ஆகிக்கும், சப்ராக்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். இப்போ பார்க்கலாமா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் செலெக்ஷன் எடுத்துடுறேன். சப்ராக்ட் செலெக்ஷன் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள், அதாவது நான் ரெக்டாங்கிளாக ஒரு மார்க்கை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆனால் எனக்கு இப்போ இந்த ஃபுல் ஏரியா வேண்டாம், எனக்கு வந்து
பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் கவர் பண்ணால் போதும். ஆனால் இவ்வளோ பெரிய ஏரியா வேண்டாம். ஸோ எனக்கு தேவையான மாதிரி நான் இப்போது எக்ஸஸ் ஏரியாவை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை எப்படி கட் பண்ணலாம்? இப்போது சப்ராக்ட் ஆடில் இருக்குது. நான் திரும்பவும் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். எது தேவையில்லையோ அதை கட் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த ஏரியா கவர் ஆகிடுச்சு, அப்போ அது கட் ஆகுது. எக்ஸிஸ்டிங் மறுபடியும் அந்த பாக்ஸ் மேலே இன்னொரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ எதெல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ளே கவர் ஆகுதோ அந்த போர்ஷன்லாம் எனக்கு கட் ஆகுது, ஒரு நைஃப் வச்சு கட் ஆக்குற மாதிரி. ஸோ எந்தெந்த இடம்லாம் இப்போ எனக்கு வேண்டாமோ, பட் இது வந்து ரெகுலர் ஷேப்பில் தான் நம்மளால் கட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, நம்ம ரெக்டாங்கிள் மார்க்கில் இருக்கும். ஸோ தெரியுதா? இப்போ நான் போகிறேன், இதை கட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த போர்ஷன் எனக்கு வேண்டாம், இதையும் நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த இன்பிட்வீன் ஆரஞ்சுக்கு நடுவில் இருக்குது, இந்த ஸ்லைஸ்க்கு நடுவில் இருக்கிறதும் எனக்கு பீஸ் வேண்டாம். ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸஸ் போர்ஷன் தேவையில்லாத நம்ம டெலீட் பண்ணுறது தான் ஒரு சப்ராக்ட் அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்பில் தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த போர்ஷன் போதும். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இதெல்லாமே செலக்ட் ஆகிடுச்சா, நான் வந்து இதை டெலீட் பண்ணி பார்க்கணும். என்னோடய அப்ஜெக்டிவ் வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் வேண்டாம். இப்போ டெலீட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, டெலீட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இதுதான் வந்து சப்ராக்ட். லாஸ்ட் செலெக்ஷன் இன்டர்செக்ட். ஸோ இங்கே கண்ட்ரோல் பாரில் தெரியுதா? ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் நான் இன்டர்செக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா கீபோர்டில் ஷார்ட்கி என்ன சொல்லியிருக்கோம், ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆல்ட் ரெண்டையுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ண வேண்டியதான். இப்போது அதே செலெக்ஷனை நான் அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அந்த ஏற்கனவே செலெக்ஷன் மேலே என்ன பண்ணுறேன், கவர் பண்ணுறேன் ஒரு ரெக்டாங்கிள். இப்போ என்னாச்சு, எந்த போர்ஷன் கவர் ஆகிருக்கோ அது மட்டும்தான் எனக்கு இப்போது செலக்ட் ஆகுது. எக்ஸஸ் போர்ஷன் பின்னாடி இருந்தது போயிடுச்சு. இது மட்டும்தான் இப்போ எனக்கு செலெக்ஷன் போர்ஷன். நான் இப்போ டெலீட் பண்ணிவிட்டு அண்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்புறம் மார்ச்சிங் ஆன்சர் ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணுறேன். இல்லைனா கண்ட்ரோல் டி கொடுத்தாச்சுன்னா என்னாகும், டீசெலக்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு நியூ செலெக்ஷன், ஆட் செலெக்ஷன், சப்ராக்ட் டு செலெக்ஷன் அண்ட் இன்டர்செக்ட். இதுதான் இதோட லாஜிக். இப்போது இதே தான் நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ண போகிற செலெக்ஷன் டூல் எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு இந்த 4 டைப் ஆஃப் செலெக்ஷனையும் ட்ரை பண்ணி கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ அப்படி தான் பிகினர்ஸ் வந்து ஒரு ப்ரோ லெவலில் நம்மளால் இம்ப்ரூவ் ஆக முடியும். எப்போ அப்படின்னா, ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் ஆகணும், மிஸ்டேக்ஸ் நிறையா வரணும். அப்போது டே பை டே மிஸ்டேக்ஸ் குறையும். ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது ப்ரோ லெவல் ஆஃப் டிசைனர்ஸாக நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்னும் நிறையா அசைன்மெண்ட்ஸ் அடுத்தடுத்த செஷனில் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி வீடியோஸை வந்து உங்களோட ப்ராக்டிஸ் செஷனாக, ஹேண்ட்ஸ் ஆன் செஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணலாம். உங்களோட அவுட்புட் வந்து நீங்கள் நம்மளோட இமெயில் ஐடிக்கு goldenacademy021@gmail.comக்கு நீங்கள் இமெயிலும் உங்களோட அசைன்மெண்ட்டை சென்ட் பண்ணும்போது நம்மளோட டீம் அதை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்த செஷனில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டூல் பற்றி தான் நம்ம செலெக்ஷன் டூல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.